நம்ம இஸ்லாம்ல 1 இல்ல 2 இல்ல 3 இந்த 3 விஷயத்த வந்து டிலே பண்றதுனால நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம் சலா, அதாவது தொழுகை. அஸா ஆன உடனே வந்து சலாவை அதாவது தொழுகையை டிலே பண்ணக்கூடாது. இதனால உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கக்கூடிய பர்க்கத்து உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடியது இருக்கு. உங்களுக்கு டைம்ல தொழுவுறதுனால உங்களுக்கு டைம்லி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா உங்க பர்க்கத்தை ரிசக் வந்து உங்களுக்கு அடையும் இன்ஷா அல்லாஹ். செகண்ட், இறந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு சீக்கிரம் முடியுது அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வந்து புதைக்கிறதுனால நன்மை இருக்கு இன்ஷா அல்லாஹ். இறந்தவங்களுக்கு சரி அவங்க உடலை வந்து சயின்டிபிக்கலா வந்து நம்ம பார்க்கக்கூடியது சரி, இது ரெண்டுமே வந்து பாதிக்கக்கூடியதா இருக்குது. அவங்களோட ஒரு ஆக்கிரத்துக்கு வந்து இதால கஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது, உங்களுக்கு கரெக்டான ஒரு மேட்ச், கரெக்டான ஒரு துணை கிடைச்சதுக்கு அப்புறமா நிக்கா பண்றது, இதையும் டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது நீங்க உங்களுக்கு கரெக்டான மேட்ச் கிடைச்சிட்டாங்க, இவங்க தான் நம்ம நிக்கா பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நீங்க டிலே பண்றதுனால இதுக்கு போலாமா டைவர்ட் ஆகும். அதனால அல்லாஹ் உங்களுக்கு கரெக்டான மேட்ச் இதுதான் சொல்லிட்டு உங்க ரெண்டு ஃபேமிலிக்கு காமிச்சிட்டான் அப்படின்னா சீக்கிரமா நிக்கா பண்ணிக்கிறதுனால அல்லாஹ் வந்து அது மூலமா பர்க்கத் கொடுத்து உங்களோட சிச்சுவேஷன் வந்து இன்னும் ஈஸியா ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்றதுனால நிறைய நன்மை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். தெரியாத உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.